அண்ணே பச்சை வாழை மட்டையை கொடுத்து 7 வருடமான கேழ்வரகமாக புழுக்கள் இருக்கிறது. இந்த மாதிரி நடுவாசல கல்லெடுப்பு வைத்தால் அவசகனம்னு சொல்லுவாங்க. நடுவாயிற்படியில கல்லெடுப்பு வைக்காது. நான் பிறந்த கோட்டை ஐயா இது யாத்தா வீடு. ஒரு ஊரே தக்காதி முண்டை இப்ப என் குடும்பம் இருந்து பேசுறியா? நீ கண்ணி விட்டு விட்டாலே புதாயிச்சாய். மணி பட்டு அடி மணிக்கு வந்தல்ல வேற ஜெரிக்கு உன் ஆகி அப்பா தானி பட்டு அண்டவரே காத்து விப்பறானே சுத்தீஸ்வரா காதலாகி கசினே சோரா எங்க போகுது ஓடுவா தம்மை நல்லா இன்னைக்கு கொஞ்சம் பச்சை வாழை மட்டை பற்றி எரிய வேண்டும் ஆண்டவர் காசி விஸ்வநாதன். பத்தினியின் பார்வை பட்டால் பச்சை வாழை மட்டையும் பத்தி எரியன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லாதேப்பா. ஆண்டவருடைய கருணை இருக்கிறது, பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறது. ஆண்டவரே ஓம் நம சிவாய சர்வேஸ்வரம். குடும்பத்துல ஒழுங்கா வேலை கணக்குல போட்டு வச்சிருக்கா பூச்சி அவன் என்னடா பரிபாலம் பண்றா? இந்த குடும்பத்துல என்ன பரிபாலம் பண்றா? குடும்ப பொம்பளை சரியில்லைன்னா இப்படிதான் இருக்கும். எப்பரோ ஏறிடுது இவள நான் பார்த்து வச்சேன் ஏறியில. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சர்வேஸ்வரா. ஓம் நம சிவாய ஆண்டவரே. Hey papa, sorry papa. பிள்ளைகளை பத்தி கிடைக்கிறது எனக்கு தர மாட்டோம். பிள்ளைய பத்தி Hey papa, நீ போய் சாவடி மாடு திரும்பி ஜென்ம மாதிரி உனக்கு ஏறி எப்படி எப்படவோ இருந்தாங்க பிள்ளைங்க சாமி பக்கத்துல மாட்டீங்க ஓடிப்பாங்க போவடியே 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 சரியா? அதனால கவலைப்படாது. ஏன்னா உன் அண்ணன் கையால நான் எவ்வளவு சாப்பிட்டுருக்கேன். உன் அப்பா இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்துருக்காரு. தர்மகர்த்தம் அவங்க அப்பா. அப்படி இருக்க அவர் பொண்ணு நீ கஷ்டப்படுத்தவங்க வாங்க, ஜாபீட்டுக்கு வாங்க.
அருமையான சாப்பாடு போட்டு உன் பிள்ளைங்களை என் பிள்ளைங்க நான் ஐயா. பார்த்து ஆமா அப்ப சொல்றது கேளு மகாதம்மா. அரசனுடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் அடுத்த வீட்டில் நாங்க தண்ணீர் அடிக்க மாட்டோம். அது நான் பிறந்த வீட்டுக்கு தான் அவமானம் ஐயா. இல்ல நான் வீட்டு கூப்பிடல யாரு வாசம் எவ்வளவு திம்பரா இருந்தா நீங்க வந்துக்கிற அம்மா அம்மா ஏற்றுக்கிட்டாங்க அதுக்காக எனக்கு ஆபீஸ் 3 வருஷம் ஆகுது. ஐயா பாத்தியா வண்டிக்காரி தெரிஞ்சா சூத்த கிருஷ்ணா சும்மா ஐயா எங்கடா போய் நீ போயிடுச்சுமா ஆகட்டுமா. ஏன்னா நாட்டு மக்கள்லாம் இருக்கிறாங்க அப்படி கை விட்டுற மாட்டாங்க. ஐயோ இதெல்லாம் புதுசா இருக்கு எங்க ஆட்சி கைத்து கொள்ள மாட்டேன். ஐயா ஐயா இங்க வாங்க. எங்கேயாவது கிணறு இருந்தா சொல்லுங்க. ஐயோ கண்ணீர் எங்க பிள்ளைங்களுக்கு கண்ணீர் தாகமாக இருக்கிறது. அப்படியா அதோ தெரிஞ்ச காரணம் அந்த வழியில ஒரே ஒரு கடல் இருக்குமா அது பாழாச்சு கடல். இப்ப அது படிக்கட்டு கிடையாதுமா கடல்ல என்னோட பரவாயில்லை ஐயா. தண்ணி இருக்குது படிக்கட்டு கிடையாதுமா. அந்த காலத்தெல்லாம் உட்கார்ந்த காலத்தெல்லாம் அங்கே தண்ணி போட்டு போவோம் எல்லாருமே. என்ன பண்ணது ராமலிங்க கடல் மாதிரி இந்த கிராமங்களெல்லாம் தண்ணீர் அடிக்க வேண்டும் என்று என் தந்தை அரசாங்க காலத்திலே தோன்றியிருக்கிறது. ஆமாம்மா. எத்தனை தயான குணமையா என் தகப்பனுக்கு. ஐயா இந்த உலகத்திலே நல்லவர்கள் வாழ வழியே கிடையாது. அம்மா ஆகட்டும்மா சொல்லி வரேன். நல்லவனோ கெட்டவனோ 3 முடிச்சு நம்ம கழுத்திலே போட்ட பிறகு கணவனே கடவுள் தாயி. ஆனால் நல்ல தங்கான 7 பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு தாய் வீடு போகின்றார். நான் விறகு வெட்டியாக உங்களை காப்பாற்றுகிறேன். உங்க அண்ணன் தான் உன்னோட பிறந்தவர். உங்க அண்ணியமாவும் கூட பிறந்தார் என்று என் கணவன் கேட்ட வார்த்தை ஆகாத கணவனாக இருந்தாலும் கணவன் வார்த்தை நான் கேட்காமல் நான் வந்ததால் நானே இத்தனை அவமானத்தை அனுபவித்தேன். அம்மா ராஜா செல்வங்களே அம்மா சொல்றதை நீங்க கேட்பீங்க தானே. மாதா பிதா குரு தெய்வம் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த அடையாளம் காட்டி தெய்வங்கள் யார் தெரியுமா? தாயும் தகப்பனும். கண்ணுக்கு தெரிந்த தெய்வங்கள் தாயும் தகப்பனும் என்றதை நீங்கள் மறக்கவே கூடாது. என்னோட வாரிசல் போகலாம். என்ன செய்கிறா மாடா என் அருமை மகளா. ஏய் மாடா அங்கதான் நிற்கிறானே கோழி அனுப்பிச்சாங்க வெளியே. கோழியை வெளியே அனுப்ப மாட்டானே. வாங்க அதான் பேசுறே தெரியும். நாம இப்ப எங்க போக போறது தெரியுமா? உங்களுக்கு அம்மா நான் தண்ணீர் கொடுத்து தாகத்தை தீர்த்து வைக்க போகிறேன். எத்தனையோ நாளாக பசியிலே வாடிக்கொண்டிருக்கிறேன். அம்மா உங்களுக்கு அழகான கதை சொல்றேன். அழகா படுங்க வெயில படுங்க வெயில படுங்க. மகனே கதையை